இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 9th ஸ்டாண்டர்டுக்குரிய ஒர்க் ஷீட் 11 கிராமர் தான் இருக்குது. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸு, ஆக்சிலரி வேர்ப்ஸு அண்டு மோடல் வேர்ப்ஸு. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? வெர்பும் ப்ரிப்போசிஷன் வரும், வெர்பு அட்வர்ப் வரும். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் இந்த டூ ஃபார்ம் இருக்கும் இல்லையா? டூ, டஸ், டிட்டு. ஹாவ் ஃபார்ம் ஹேஸு, ஹேவு, ஹேடு. பி ஃபார்ம் ஆம், இஸ், ஆர் எல்லாம் வரும். மோடல் ஆக்சிலரிஸ் பார்த்துருப்போம். கேனு, குட்டு, ஷாலு, ஷுட்டு, வில்லு, உட்டு, மே, மைட் எல்லாம். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை அண்ட் அண்டர்லைன் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கு. சுசாந்த் புட்டான் அ நியூ ஷர்ட் ஃபார் ஹிஸ் பர்த்டே. அப்போ இதில் எது ஃப்ரேசல் வேர்ப்னா புட்டான்னா வியர்னு அர்த்தம். ஸோ ஃப்ரேசல் வேர்புக்கு தனித்தனியாக பார்க்கக்கூடாது, புட்டு தனியாக ஆண் தனியாக பார்க்கக்கூடாது. புட்டான்றது ஆன் த ஹோலா, இடியம் எப்படி பார்ப்போம் அது மாதிரி ஆன் த ஹோலா தான் பார்க்கணும். ஸோ சுசாந்த் புட்டான் எ நியூ ஷர்ட் ஃபார் ஹிஸ் பர்த்டேனா இங்கே எது ஃப்ரேசல் வேர்ப்னா புட்டான் தான். செகண்ட் ஒன், த போலீஸ் செட்டப் பேரிகேட்ஸ் ஆன் த ரோட் டு கண்ட்ரோல் த க்ரௌடு. செட்டப்னா பில்டு, அதாவது நடுவில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எதுக்காகனா க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ புட்டானும் செட்டப்பும் ஃப்ரேசல் வேர்பு. செகண்ட் பாருங்கள், சூஸ் அ கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன் ஃப்ரேசல் வேர்ப். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ். நான் லைஃப்பில் பார்த்ததுலேயே அவள் தான் வந்து பெஸ்ட்டு சிங்கர்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னால் டி வந்து என்கவுண்டர்னால் நம்ம மீட் பண்ணவங்களையே அவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஃபோர்த் ஒன், the talks between the two European countries were called offனா கேன்சல்டுன்னு அர்த்தம். due to political tensionsனால கேன்சல் ஆயிடுச்சு, கேன்சல்டுன்னு எழுதிருங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், frame a sentence of your own using the phrasal verbs given below. give upனா விட்டு விடுதல்னு அர்த்தம். to stop trying to do something. he gave up playing football after his serious injury. அவனுக்கு இன்ஜுரி ஆனதுனால அவன் வந்து ஃபுட்பால் விளையாடுறத நிறுத்திட்டான். bring டவுன்னா ரெடியூஸ் பண்ணுறது, குறைக்கிறது. த ரேட்டு இல்லை லெவலு ஒரு அமௌண்ட் ஆஃப் சம்திங், எதையாவது ஒரு விஷயத்தை குறைக்கிறது மாதிரி சொல்கிறது. அவர் பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா இஸ் டு பிரிங் டவுன் த லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது வேலையில்லா திண்டத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஓன் சென்டென்ஸாக எழுதிக்கலாம். கிவ் அப்க்கு பிரிங் டவுனுக்கு இதையே எழுத வேண்டாம், நீங்கள் உங்கள் சென்டென்ஸ் எழுதுங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து, மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப் வித் தேர் மீனிங். டேக் ஆஃப்னா டு லீவ் அ பிளேஸ் ஆர் த கிரவுண்டு. அதாவது டேக் ஆஃப் பிளேனில் டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தென் டேக் ஆஃப்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் தான் ஆன்சர் இருக்குது. டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் டேக் ஆஃப், அதாவது பொறுப்பேற்றுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்து டேக் அவேக்கு என்ன ஆன்சர்னால் டு பை குக்டு ஃபுட். இப்போ ஹோட்டல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா, ஃப்ரம் அ ரெஸ்டாரண்ட் அண்ட் கேரி இட் அவே டு ஈட் இட். வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது, ஹோட்டல்லேருந்து வாங்கி வெளியில் போய் சாப்பிட்றது. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அதாவது கம்ப்ளீட் த பிக்சர் பை ஃபில்லிங் கரெக்ட் ப்ரப்போசிஷன் ஆர் அட்வர்ப் டு ஃபார்ம் அ ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் வந்து எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது வெர்பும் அட்வர்ப் சேர்த்து நம்ம ஒரு ஃப்ரேசல் வேர்ப் உருவாக்கலாம். லுக்கப்னா சர்ச். இப்போ வெர்பும் ப்ரிப்போஷனும் சேர்ந்து ஒரு ஃப்ரேசல் வேர்பு உருவாக்கலாம். லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப், ஐ லுக் ஆஃப்டர் த சைல்டு, அது மாதிரி டேக் கேர் ஆஃப்னு அர்த்தம். வெர்பு, அட்வர்பு, ப்ரிப்போசிஷன். பாருங்கள், லுக்கு ஃபார்வர்ட் டுனா ஆன்டிசிபேட் வித் ப்ளஷர். என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தோடு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த இதுதான் லுக் ஃபார்வர்டு, எதிர்பார்த்து காத்துட்ருக்க விஷயம். தென் வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் வந்து பிலீவ் இன், ஹேவ் ஃபெய்த் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப், அதாவது ஐ பிலீவ் இன் காட், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இத்தனை ஃபார்மேட்டில் நம்ம ஃப்ரேசல் வேர்பை உருவாக்கலாம். நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், கம்ப்ளீட் த ஃப்ரேசல் வேர்ப் இன் ஈச் சென்டென்ஸ். ரிமெம்பர் டு யூஸ் அ கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். கால் பேக், புட் ஆன், கெட் த்ரூ, கெட் பேக். ஃபர்ஸ்ட் 11th ஒன் பாருங்கள், இட் இஸ் டிஃபிகல்ட் டு டேஷ் அ கனெக்ஷன் ஃபார் த கஸ்டமர் ஹெல்ப்லைன் இந்த மார்னிங். காலையில் அந்த கனெக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அப்போ எதுனா கெட் த்ரூ, அதான் கரெக்டான ஆன்சர். 12th, கேன் யூ டேஷ் ஃபோன் அகெயின் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறியான்னு சொல்கிறோம் இல்லையா, கால் பேக்னா திரும்ப கால் பண்ணு. 13, ஐ வில் புட் ஆன் கிவ் த ஃபோன் டு யுவர் அங்கிள். நான் என் அங்கிள் கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் இந்த காலை கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு புட் ஆன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து 7th ஒன், ரீரைட் த சென்டென்ஸ் பை ரீப்ளேசிங் த ஃப்ரேசல் வேர்ப் வித் த கிவன் மீனிங். போஸ்ட்போன்னா தள்ளி வைக்கிறது. ரிவ்யூ, டேக் கேர் ஆஃப்னா அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது. 14th, மை கிராண்ட் மதர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப்னு தான் அர்த்தம்.
ஸோ அப்போ இந்த லுக்கிங் ஆஃப்டர் எடுத்துகிட்டு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா டேக்கிங் கேர் ஆஃப் போட்டுக்கலாம். பாருங்கள், மை கிராண்ட் மதர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை லிட்டில் பிரதர். கிராண்ட் மதர் வந்து என்னோட லிட்டில் பிரதரை பார்த்துக்கிறாங்க. லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப்னு அர்த்தம். டேக் கேர் ஆஃப் வச்சும் எழுதலாம். தே புட் ஆஃப் த மீட்டிங் ட்வைஸ். புட் ஆஃப்னா போஸ்ட்போன், கேன்சல்னு அர்த்தம். தே போஸ்ட்போன் த மீட்டிங் ட்வைஸ். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க இதை வச்சு தான் நம்ம எழுத முடியும். அதனால் தே போஸ்ட்போன் த மீட்டிங் ட்வைஸ். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 12 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 12 கிராமர் மாடல்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 1 டேஷ் மூவ் வித் த டைம்ஸ். அதாவது காலத்தோட ஒத்து போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ 1 மஸ்ட். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். செகண்ட் ஒன், சாரி ஐ டேஷ் கம் எஸ்டர்டே. எஸ்டர்டேனில் வரப்போ நம்ம கேன்னு போட முடியாது. குட் நாட், நேற்று என்னால் வர முடியலன்னு சொல்கிறது. ஐ குட் நாட் கம் எஸ்டர்டே. தேர்ட் ஒன், யூ லுக் சிக். யூ டேஷ் சி எ டாக்டர். கண்டிப்பாக நீ டாக்டரை பார்க்கணும். ஷுட்டு மஸ்டெல்லாம் கண்டிப்பான்றதுக்கு நம்ம ஷுட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், சூஸ் அ கரெக்ட் மாடல் வெர்பு. ஃபோர்த், தே ஷே இட் மைட் இல்லாட்டி கேன் ரெயின் டுமாரோ. கேன்னா முடியும்னு அர்த்தம். இந்த இடத்துல எது கரெக்டாக இருக்குன்னா மைட்டு. இப்போ இதுக்கு மேவும் யூஸ் பண்ணலாம். இங்கே மே ஆப்ஷன் கொடுக்கல. மே கொடுத்தா ஒரு 50%, மைட்டுன்றது 25% தான். ஸோ தே சே இட் மைட் ரெயின் டுமாரோ. ஃபிஃப்த் ஒன், ஐ டோன்ட் நோ ஐ குடண்ட் இல்லாட்டி மேக் பி லேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ குடின்ட் வராது. ஏன்னா இங்கே டோன்ட்டுன்னு ப்ரெசன்டென்ஸ் வந்ததுனால இங்கே என்ன போடணும், குடின்ட் வராது. அப்போ ஐ டோன்ட் நோ ஐ மே பி லேட். எனக்கு தெரியாது, நான் லேட்டாக கூட வரலான்னு சொல்கிறது. டோன்ட் வந்ததுனால மே. Sixth one, she might not let won't be able to help us. She is not available. She won't be able to help us. Won't be தான் கரெக்ட் ஆன்சர். might not வராது. பாஸ்ட் ஃபார்ம் வராது. ஏன்னா இங்கே ப்ரெசன்ட் இருக்குது பாருங்கள். she won't be able to help us. she is not available. அவள் இல்லை, அதனால் அவனால் ஹெல்ப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செவன்த்து, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அங்கே கொடுத்துருக்க வேர்ப்ஸு இன்கரெக்டாக இருக்குது. ஆக்சிலரி அந்த ஹெல்பிங் வேர்பு. செவன்த் ஒன் பாருங்கள், தே இஸ் ஹெல்பிங் அஸ் வித் த டெக்கரேஷன். டெக்கரேஷன்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. தேன்றது ப்ளூரல். தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு ஆர் தான் போடணும். தே ஆர் ஹெல்பிங் அஸ் வித் த டெக்கரேஷன்ஸ். எய்த் ஒன், ஹாவ் யூ கோயிங் திஸ் ஈவினிங். ஹாவ் யூ கோயிங்னு வரக்கூடாது. ஆர் யூ கோயிங் திஸ் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் போறியான்னு கேட்குறது. ஹாவ் எடுத்துகிட்டு ஆர் போடணும். ஃபிஃப்த் ஒன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஆக்சிலரி வேர்ப். நைன்த்து பாருங்கள், வி கம்ப்ளைன் இஃப் த சர்வீஸ் டஸ் நாட் இம்ப்ரூவ். அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணல, சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆகலைன்னா. இஃப் வந்திருக்கு, கண்டிஷன் கிளாஸ் ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ இங்கே ப்ரெசன்ட் வந்தால் இங்கே ஃப்யூச்சர் வரணும். ஸோ அப்போ எப்படி எழுதுறது, வி வில் கம்ப்ளைன் இஃப் த சர்வீஸ் டஸ் நாட் இம்ப்ரூவ். 10th ஒன், ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம் யூஸிங் மாடல்ஸ். அங்கே கொடுத்துருக்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் போட சொல்லியிருக்கு. யூ மே அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம எப்படி எழுதணும், யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த V1 அதாவது மாடல்ஸ் பக்கத்தில் V1 தான் வரணும். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் தான் கரெக்ட். 7th ஒன், ரைட் அ சென்டென்ஸ் வித் ஃபாலோயிங் மாடல் வேர்ப்ஸ். 11th ஒன், ஆட் டு. ஆட் டுனா என்னன்னு சொல்லலாம், கம்பல்சரி, கண்டிப்பாக. யூ ஆட் டு ஒபே டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. யூ ஆட் டு ஒபே யுவர் டீச்சர்ஸ், யூ ஆட் டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ்ன்னு அர்த்தம். கண்டிப்பான்னு அர்த்தம். இது ஆட் டு ஏன்னா செமி மாடல். நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீடு, டேரு, ஆட் டு, யூஸ் டுலாம் செமி மாடல். 12th, அலாஸ் மை ஹவுஸ் இஸ் இன் அ மிஸ். ஐ ரியலி க்ளீன் அ பிட். இது என்னென்னா நீட் டு அல்லது ஹாவ் டு போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அது வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இல்லை, நான் அதை க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறது. பாருங்கள், அலாஸ் மை ஹவுஸ் இஸ் இன் அ மிஸ். ஐ ரியலி ஹாவ் டு க்ளீன் அ பிட். ஐ ரியலி ஹாவ் டு க்ளீன் எ பிட். ரியலி இங்கே போடுறோம், ஹாவ் டு க்ளீன் அ பிட். 10th ஒன், ரீட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கிரியேட் அ சென்டென்ஸ் யூஸிங் மாடல்ஸ். இப்போ பாருங்கள், கொஷின், வி ஆர் கோயிங் டு சென்னை நெக்ஸ்ட் வீக். சஜஷனுக்கு வந்து சொல்கிறாங்க பாருங்கள், விசிட். ஆன்சர் என்ன, வி குட் விசிட் பீச். நம்ம பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், ப்ரீத்தி ஹஸ் காட் அ ஹெட் ஏக் அண்ட் ஃபீவர். கிவ் சம் அட்வைஸ் கொடுங்கன்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, ப்ரீத்தி ஷுட்டுன்னு எழுதலாம். மஸ்ட். மஸ்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கரு. கன்சல்ட் டாக்டர் டு கெட் ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக அவங்க கன்சல்ட் பண்ணணுன்னு சொல்லலாம். நீங்கள் ஓன் சென்டென்ஸ் கூட எழுதிக்கோங்க. 14th, இதையே எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா. இந்த ஐடியா கிடச்சிச்சின்னா அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். 14th, யூ வாண்ட் டு பாரோ யுவர் அங்கிள்ஸ் வாட்ச். ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் பொலைட்லி. அப்போ எப்படி கேட்கலாம், குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் வாட்ச் அங்கிள். கொஞ்சம் பொலைட்டாக கேட்கலாம், குட் யூ ப்ளீஸ். அடுத்து 11th பாருங்கள், ரைட் அ ப்ரீஃப் நேரேஷன் அபவுட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் தட் ஹேப்பன் டு யூ ரீசெண்ட்லி. வாட் ஹேப்பன், ஹவ் இட் அஃபெக்டட் யூ, வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் இட். யூஸ் அட்லீஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மகாபலிபுரம்
போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து சொந்தமாக ஓனாக எழுதிக்கலாம். இது சும்மா எழுதியிருக்கிறது. இந்த மாடலில் வச்சு உங்களோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க. இப்போ we traveled to மகாபலிபுரம் லாஸ்ட் மந்த். ஒன்ஸ் a bustling seaport. அங்கே சீபோர்ட் இருக்குது, பிஸி ட்ரேடிங் சென்டர். அது அந்த காலத்தில் ஒரு வியாபார தலமாக இருந்திருக்கு பாருங்கள். த பிளேஸ் இஸ் நவ் ஒன் ஆஃப் த மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். நியர் சென்னை பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்னால் மகாபலிபுரம் தான் சொல்லுவாங்க. இங்கே ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இட் ஹாஸ் அ ரிச் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிட்டேஜ். நல்ல பாரம்பரியம் மிக்கது. தட் இஸ் வெல் ப்ரிசர்வ் டு டேட் அண்ட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் ஆஃப் இட்ஸ் க்ளோரி. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது மகாபலிபுரத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறதுக்கு. யூ கேன் ட்ரைவ் ஃப்ரம் சென்னையிலேருந்து ட்ரைவ் பண்ணி போகலாம், இல்லை கேப் எடுத்துகிட்டு கூட நம்ம போகலாம். நிறைய பஸ்ஸஸ் கூட அங்கே இருக்குது. மகாபலிபுரம் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் போர்ட் சிட்டிஸ் இன் பல்லவா கிங்டம். பல்லவர் கிங்டத்தில், அதாவது அந்த கடற்கரை ஓர நகரங்களில் இதுவும் ஃபேமஸான ஒன்று. மாமல்லா வாஸ் அ டைட்டில் ஆஃப் த பல்லவா கிங். நரசிம்மவர்மன் தான் ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஆட்சி காலத்தில். அவரோட ஆட்சி காலத்தில் வந்து நிறைய வந்து ஹெரிட்டேஜ் நிறைய இருந்துச்சு. வி see today in மாமல்லபுரம் தர்வேட். இன்றைக்கி பார்க்குற அந்த கல்ச்சரல் அந்த சிற்பங்கள் எல்லாமே அந்த காலத்தில் பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தான் அது. ஸோ இந்த மாமல்லபுரம் போயிட்டு வந்தாலும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பழங்கால விஷயங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நான் வந்து அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே கற்றுக்குறோம். அதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட மாற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்கள வந்து நம்மளோட இந்த கலாச்சாரங்களை கற்றுக்கிறதுக்கும் இந்த இடங்கள்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதைத்தான் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை நீங்கள் ஓனாக கூட நீங்கள் போய் எந்தெந்த இடம் விசிட் பண்ணீங்க, என்னென்ன பார்த்தீங்க, அது எந்த இம்பேக்டை உங்களுக்கு ஏற்படுத்துச்சுன்னு நீங்கள் எழுதலாம். ஓனாக எழுதுங்க, இதையே எழுத வேணாம். இதில் என்னென்ன ஆக்சிலரி வெர்ப்ஸ் எழுதியிருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஸ்ஸு, ஹேஸு, எஸ்ஸு, வாஸு, வேறு, வாஸு, கேனு இதெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம 2 ஒர்க் ஷீட் பார்த்தோம். இதையே எழுத வேண்டாம், இந்த மாடலில் நீங்கள் ஓனாக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அ மில்லியன்.